வணக்கம் நண்பர்களே. பேரிச்சம்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர்பழங்களில் மிக முக்கியமான ஒரு பழம். பேரிச்சம்பழம் உலக அளவில் எகிப்து, ஈரான், சவுதி அரேபியா போன்ற வளைகுடா நாடுகளில் அதிகம் விளையக்கூடிய ஒரு பழம் இந்த பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா பல வகையான பேரிச்சம்பழங்கள் உண்டு. பேரிச்சவை விளையக்கூடிய இடத்தை பொறுத்து அதன் சுவை, மனம், வடிவம் இந்த மூன்றுமே மாறுபடும். பேரிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உடலின் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஏராளமான விட்டமின்ஸ், மினரல், ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்திருக்கு. உடலுக்கு உடனடியான எனர்ஜி குடிக்கக்கூடிய பழங்களில் மிகவும் முக்கியமான ஒரு பழம் இந்த பேரிச்சம்பழம். வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக அனைத்து வகையான இனிப்பு உணவுகள் செய்யவும் ஏற்ற ஒரு பழம் இந்த பேரிச்சம்பழம் என்கிறதுனால இதனை நேச்சுரல் ஸ்வீட்னர் எனவும் அழைப்பதுண்டு. இவ்வளவு சிறப்பாக வாய்ந்த இந்த பேரிச்சம்பழத்தை தினசரி நாம் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய 10 சிறந்த நன்மைகள் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நம்பர் 1, அனிமியாவை குணமாக்கும். அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை பிரச்சனை ஏற்படுவதற்கு இரத்தத்தில் அயன் எனும் இரும்புச்சத்து குறைவாக இருப்பது ஒரு முக்கியமான காரணம். இந்த இரும்புச்சத்து பேரிச்சம்பழத்தில் நல்ல அளவு இருக்குது. 100 கிராம் பேரிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா 0.9 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த இரும்புச்சத்தை உடலில் எளிதாக கிழிக்க தேவையான விட்டமின் சி சத்து இது நிறைந்திருக்கு. ஸோ இரத்த சோகை பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க தினசரி 4-5 பேரிச்சம்பழங்களை முன்னாடி நாள் இரவே நீரில் வச்சு ஊற வச்சிட்டோன்னா ஊறிய பேரிச்சம்பழத்தை நீருடன் சேர்த்து சாப்பிட்டு வர இரத்த சோகை எளிதில் குணமாகும். இருதய செயலிழப்பு தடுக்க கார்டியாக் அரெஸ்ட் எனும் திடீர் இருதய செயலிழப்பு வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த பேரிச்சம்பழத்துக்கு உண்டு. பேரிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா சாலிசைலேட் எனும் மூலப்பொருள் நல்ல லெவலில் இருக்குது. இது இரத்த நாளங்களில் இரத்த முறைதலை தடுக்கும். இரத்த ஓட்டம் சீராக இருக்கவும் உதவி செய்யுது. மேலும் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து இரத்த நாளங்களிலும் கொழுப்பு படிவதையும் தடுக்கும். இதன் காரணமாக கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் பிரச்சனை வராமலும் தடுக்கக்கூடிய பேரிச்சை அரபு நாட்டு மக்கள் கொழுப்பு நிறைந்த மாமிச உணவுகளை பிரதான உணவாக சாப்பிட்டாலும் சிறிது பேரிச்ச பழங்களை சேர்த்து கொள்வது காரணம் மாரடைப்பு உண்டாகக்கூடிய விகிதம் குறைவாக இருப்பதாக பல ஆராய்ச்சிகளை சொல்கிறாங்க. நம்பர் 3, மலச்சிக்கலை தடுக்கும். கான்ஸ்டிபேஷன் எனும் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடும் உணவில் போதிய நார்ச்சத்து இல்லாமல் இருப்பதும் குடல் இயக்கம் குறைவாக இருப்பதும் தான் முக்கியமான காரணம். இந்த இரண்டையும் சீர் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த பேரிச்சம்பழங்களுக்கு உண்டு. 100 கிராம் பேரிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா 7 கிராம் டயாச்சி ஃபைபர் இருக்குது. இது ஒரு சிறந்த லாக்ஸேட்டிவாக செயல்படுவதோடு மலக்கழிவு எளிதாக வெளியேற்ற உதவி செய்யும். மேலும் இதில் இருக்கக்கூடிய சார்பிட்டால் எனும் இனிப்பு சத்து பார்த்தீங்கன்னா பவுல் மூமெண்ட் சொல்லக்கூடிய குடல் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துவது மீண்டும் மீண்டும் மலச்சிக்கல் உண்டாக்காமல் தடுக்கும். நம்பர் 4, எலும்புகளை வலுவாக்கும். எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு உருவாக்கத்திற்கும் மிக அவசியமான சத்துன்னு சொல்லக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் ஆகிய 3 சத்துக்களுமே பேரிச்சம்பழத்தில் நல்ல அளவு இருக்குது. 100 கிராம் பேரிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா 39 கிராம் கால்சியம், 62 கிராம் பாஸ்பரஸ், 33 மில்லிகிராம் மெக்னீசியம் சத்தும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் புதிய எலும்பு திசுக்கள் உருவாக உதவக்கூடிய விட்டமின் கே சத்து இதில் நல்ல அளவு இருக்குது. இது எலும்பு மெலிவு நோயினால் சொல்லக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுப்பதோடு எலும்புகளையும் நன்கு வலுவாக்கும். ஸோ எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளில் மூட்டு வலி, முதுகு வலி, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க தினசரி பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவதால் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நம்பர் 5,
கேன்சர் வராமல் தடுக்கும். ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகம் நிறைந்த பழங்களில் மிகவும் முக்கியமான ஒரு பழம் பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோவைனாய்ட்ஸ், கரோட்டினாய்ட்ஸ், பிளானிக் ஆசிட் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நல்ல அளவில் இருக்குது. இந்த கேன்சர் செல் உருவாக்க காரணமாக ப்ரீ ரேடிகல்ஸ் எனும் செல் கழிவுகள் உடலில் இருந்து வெளியேற்றி பல்வேறு வகையான கேன்சர் வராமலும் தடுக்கக்கூடியது. இந்த பேரிச்சம்பழம் குறிப்பாகவே கோலன் கேன்சர் எனும் மலக்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த பேரிச்சம்பழங்களுக்கு உண்டு என பல ஆய்வுகள் சொல்கிறாங்க. நம்பர் 6, ஞாபக மறதியை தடுக்கும். பேரிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா மூளை செல்களின் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஏ விட்டமின்ஸ், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நல்ல அளவில் இருக்குது. குறிப்பாக அல்சைமர் எனும் ஞாபக மறதி நோய் உண்டாவதற்கு மூளை செல்கள் பாதிக்கப்படுவது தான் முக்கியமான காரணம். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் மூளை செல்கள் இறப்பதற்கு காரணமான அமிலாய்டு பீட்டா புரோட்டீனை குறைப்பதோடு இன்ஃப்ளமேஷனையும் தடுக்கும். இதன் மூலமாக வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய ஞாபக மறதி நோய் வராமல் தடுக்கக்கூடிய இந்த பேரிச்சம்பழத்தை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 7, இரத்த அழுத்தத்தை சீராக்கும். இரத்த அழுத்தம் சீராக இருக்க பொட்டாசியம் சத்து மிகவும் தேவை. இந்த பொட்டாசிய சத்து பேரிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல அளவு இருக்குது. 100 கிராம் பேரிச்சையில் பார்த்தீங்கன்னா 656 மில்லிகிராம் பொட்டாசியம் இருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சோடியம் உப்பினை வெளியேற்ற இரத்த அழுத்தம் சீராக இருக்க உதவி செய்யும். மேலும் பேரிச்சையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து இரத்த நாளங்களில் அடிப்படையாக உண்டாகக்கூடிய LDL கிளிசரைட்ஸ் போன்ற கெட்ட கொழுப்பை கரைப்பதோடு இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டம் சீராக இருக்க உதவி செய்யும். இதன் மூலமாக இரத்த அழுத்தத்தையும் நன்கு கட்டுப்படுத்தக்கூடிய இந்த பேரிச்சம்பழம். நம்பர் 8, நரம்புகளை வலுவாக்கும். நரம்பு மண்டலம் பலவீனம் அடைவதற்கு உடல்களில் தாது சத்துக்களிலும் மினரல்கள் உடலில் குறைவாக இருப்பதுதான் முக்கியமான காரணம். பேரிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா நரம்புகளை வலுவாக்க தேவையான பொட்டாசியம், பாஸ்பரஸ், ஜிங்க், மெக்னீசியம், காப்பர், அயன் போன்ற தாது சத்துக்கள் நல்ல அளவில் இருக்குது. இது நரம்பு செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுப்பதோடு நரம்புகளையும் வலுவாக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் நரம்புகளுக்கு கடினமானதை தடுப்பதோடு நரம்பியல் சார்ந்த நோய்கள் வராமலும் பாதுகாக்கும். கை கால் நடுக்கம், நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைபாடு போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க தினசரி 4-5 பேரிச்சம்பழங்கள் பாலுடன் சேர்த்து சாப்பிட்டு வர நரம்பு மண்டலம் பலப்படுவதோடு நரம்பு தளர்ச்சியும் குணமாகும். நம்பர் 9, கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது. பொதுவாக கர்ப்ப காலங்களில் அயன், போலிக் ஆசிட், கால்சியம் போன்ற சத்து மாத்திரைகளை மருத்துவர் பரிந்துரையோடு கொடுப்பது உண்டு. ஆனால் இயற்கையாகவே பேரிச்சம்பழத்தில் சத்துக்கள் நல்ல அளவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையின் எலும்பு மற்றும் பற்களின் வளர்ச்சிக்கு தேவையான மெக்னீசியம், விட்டமின் K போன்ற சத்துக்களும் நல்ல அளவில் இருக்குது. மேலும் கர்ப்பிணி பெண்கள் சந்திக்கக்கூடிய அதிக சோர்வு, மலச்சிக்கல், இரத்த சோகை போன்ற பிரச்சனைகளும் வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த பேரிச்சம்பழங்களுக்கு உண்டு. ஸோ கர்ப்பிணி பெண்கள் தினசரி 4-5 பேரிச்சங்களை சாப்பிடுவதன் மூலமாக அவர்களுக்கு மட்டுமல்லாமல் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. 10, சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சர்ம ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருப்பது சர்மத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கொலாஜின் செல்கள் தான். இந்த கொலாஜின் செல்கள் உற்பத்திக்கு தேவையான விட்டமின் C, D போன்ற சத்துக்கள் இந்த பேரிச்சம்பழத்தில் நல்ல அளவில் இருக்குது. இது சர்ம செல்களை புதுப்பிப்பதோடு ஸ்கின் எலாஸ்டிக் இழப்பதை தடுக்கும். மேலும் பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெனால் சர்ம செல்கள் பாதிப்பதை தடுப்பதோடு ஸ்கின் டிசீஸ் மற்றும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் உண்டாவதையும் தடுக்கும். தினசரி இந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிடுபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்மங்களில் இரத்த ஓட்டம் அதிகரிப்பதோடு ஆக்சிஜன் பரிமாற்றம் சீராக இருக்கும். இதன் மூலமாக சரும பொலிவை பலப்படுங்கும் இருக்கக்கூடிய இந்த பேரிச்சம்பழம். நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் உலர் பழங்களில் ஒன்றான பேரிச்சம்பழம் சாப்பிடுவதனால் கிடைக்கக்கூடிய 10 சிறந்த நன்மைகளை என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்.
பிறகு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா இயற்கையே உயிர் மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.